ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டு ஒரு 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தயிர், கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மசாலா இதுதான் வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல்லை அடுப்பு வச்சிடலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ செஞ்சுட்டே வீடியோ போடுறது இதான் ஃபஸ்ட் டைம். எப்பொழுதும் நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் வாய்ஸ் போடுவேன். இப்போ வந்து லைவாக வாய்ஸ் போடலான்னு சொல்லிட்டு இப்போ போட்டுட்ருக்கேன். தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் தான் நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரெட்டு. ஒரு 4 ப்ரெட் வச்சிடலாம். நல்லா ஒரு 4 ப்ரெட் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய நெய் தான் எல்லாத்துலேயும் சேர்க்குறது. நெய் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு காமிக்கிறேன். மேலேயும் திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ப்ரெட்டு பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்னும் ஒரே ஒரு ப்ரெட்டு மட்டும் இருக்குது. அதை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெட்டை ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இதுக்கு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இதோட தயிர் சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் பீஸாக. இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்மள்ட்ட குடமிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணாக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். இது ஒரு கலந்து கொண்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். ஒரு ரெடி நம்ம இன்னும் இதுக்கு உப்பே சேர்க்கலை. உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணியிருக்க ப்ரெட்டை சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். சூப்பராக கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ப்ரெட்டு நம்ம கட் பண்ணி ப்ரெட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட் அதை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க ரோஸ்ட் பண்ணியே கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான ப்ரெட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரெட் மசாலா. இப்போ நான் ஒன்று டேஸ்ட்டு பண்ணுறேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. செம்மையாக காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்க செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.